இன்றைய வேதவசனம் ஜனவரி நாள் 14. வேதத்துல யாத்ராகமம் 34 அதிகாரம் 2வது வசனத்துல, விடியற் காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து நில். ஆண்டவர் இங்க மோசையை ப்ரிப்பேர் ஆகி ஆண்டவரை சந்திக்கிறதுக்காக வர சொல்றாங்க. ஸோ விடியற் காலத்துல நீ ஆயத்தமாகி என்ன பண்ணணும், சீனாய் மலையில ஏறி மலையோட உச்சியில என் முன்னாடி நில்லு அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு நம்மளால் ஆண்டவர் முகமுகமாக இப்படி நேராக மலை மேலே போயிட்டு மோசையை முகமுகமாக தரிசித்த மாதிரி நம்மளால் தரிசிக்க முடியாது. ஆனால் நம்ம ஆண்டவரோடு எப்படி உறவாடிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஜெபத்தின் மூலமாக உறவாடிட்டு இருக்கோம். நம்மளோட ஜெபம் இப்படிப்பட்ட ஆயத்தத்தோடு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசித்து பார்ப்போம். ஏனோ தானோ நான் கிடைச்ச நேரத்தில் ஜோம் பண்ணுறேன், இன்றைக்கி 5 நிமிஷம் தான் கிடச்சிது, நான் 5 நிமிஷம் தான் ஜோம் பண்ணுறேன் அப்படின்னு நம்மளோட ஜெப வாழ்க்கை இருக்கா? இல்லைனா சரியாக ஒரு நேரத்தை நம்ம குறிப்பிட்டு அந்த நேரத்தில் தினந்தோறும் ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து நம்ம ஜெபிக்கிறவர்களா காணப்படுறோமா அப்படின்னு சிந்தித்து பார்ப்போம். மோஸ்ட்லி ஆண்டவர் அறிஞ்ச எல்லாரோட வாழ்க்கையிலையும் ஜெபம் இருக்கும். ஆனால் அந்த ஜெபம் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு நம்ம பண்ணுறவங்களா காணப்படுறோமா, இல்லைனா தேவனோடு உள்ள ஒரு ஐக்கியத்தோடு நம்ம அந்த ஜெபத்தை பண்ணுறவங்களா காணப்படுறோமா அப்படின்றது ரொம்பவே முக்கியம். ஸோ இந்த நேரத்தில் நீங்கள் சிந்தித்து பாருங்கள், உங்களோட ஜெப வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை நீங்கள் கடமைக்கு ஜெபிக்கிறவர்களாக காணப்பட்டீங்கன்னா உங்களோட வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுங்க. உங்களோட வாழ்க்கையில் அதிகாலையில் தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து உங்களால் ஆரம்பிங்க. குறிப்பிட்ட ஒரு நேரத்தை வைத்து அந்த நேரத்தில் கட்டாயம் ஆண்டவருடைய சமூகத்தில் அமருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானம் எடுத்து அந்த நேரத்துக்கு ஆயத்தமாகி ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து ஜெபிக்கிறவர்களா காணப்படுவோம். Thank you. Have a great day.